marriage certificate. ஆக்டர் நெப்போலியனோட மூத்த மகனான தனுஷ்க்கும் அக்ஷயாவுக்கும் கடந்த வருஷம் நவம்பர் மாதம் மேரேஜாக இருந்தது. ஜப்பானில் இருக்க டோக்கியோ சிட்டியில் தமிழ் சினிமா பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் முன்னிலையில் இவங்களோட திருமணம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா தனுஷ் அக்ஷயா 2 பேருமே ஜப்பானில் அவங்களோட ஹாப்பியான டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் அக்ஷயா தனுஷ் 2 பேருமே கொஞ்ச நாளில் எந்த ஒரு வீடியோவும் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணல, சோஷியல் மீடியாவிலே அவங்க ஆக்டிவாக இல்லை. அக்ஷயாவுக்கு என்னாச்சு, அவங்க தனுஷை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா, 2 பேருக்கும் விவாகரத்தாயிடுச்சா உள்ளிட்ட பல சர்ச்சையான விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. ஸோ இதெல்லாத்துக்கும் பதில் கொடுக்குற மாதிரி தனுஷோட 27th பர்த்டே அன்னைக்கு தனுஷ் அக்ஷயா 2 பேருமே அமெரிக்காவுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. அமெரிக்காவில் அவங்களோட சொந்த வீட்டுக்கு வெல்கம் பண்ணுற மாதிரி அக்ஷயாவுக்கு கிராண்டான ஃபங்க்ஷனை ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்தின் மூலமா அக்ஷயா அண்ட் தனுஷ் 2 பேர் ஒன்றா தான் இருக்காங்க. இவ்வளோ நாள் வந்தது எல்லாமே ரூமர்ஸ் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறமா அக்ஷயா தனுஷ் 2 பேருக்கும் மறுபடியும் திருமணம் நடந்திருக்கு. அதாவது அமெரிக்கா முறைப்படி அமெரிக்கா சட்டத்தின் கீழே தான் இவங்களோட திருமணம் நடந்திருக்கு. இந்த வெட்டிங்கும் செம்ம கிராண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே நெப்போலியன் ஷேர் பண்ணியிருக்காரு. மேலும் என் மகனுக்கு வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாருக்கும் பல கோடி நன்றிகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேரேஜ் மூலமாக அமெரிக்காவில் இவங்களோட மேரேஜை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. அதே நேரம் நெப்போலியனோட மருமகளான அக்ஷயா அமெரிக்கன் சிட்டிசனாகவும் ஆகிட்டாங்க. அதுக்கான பாஸ்போர்ட், விசா எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதையும் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.